Hi friends, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான சிக்கன் ஷோர்பா ரெசிபி, தனியா சிக்கன் ஷோர்பா ரெசிபி. இந்த வின்டர் சீசனில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை வருது, அதனால் அதை வச்சுட்டு நம்ம சிக்கன் மல்லி ஷோர்மா பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நம்ம ஒயிட் ரைஸ் கூட, தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாம் கூட உங்களுக்கு சூட் ஆகிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஆனால் டேஸ்டி. உங்களுக்கு மல்லித்தலையோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக சாப்பிங் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப இன்னும் வதக்கிறதுக்கு இது தேவையில்லை. ஜஸ்ட் பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் பிங்க் கலர் வந்துச்சுன்னா போதும். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி மல்லித்தழை எடுத்துருக்கு. அப்புறம் ஃப்ரெஷ் குருமிளகு, 1 ஸ்பூன் குருமிளகு போட்டிருக்கு. இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம வெங்காயம் வறுத்து வச்சுருக்கோம்ல, வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம அடித்து வச்சிடலாம். அதுக்குள்ளே வேறு ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் அதில் அடித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃப்ரை பேனில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டு அந்த ஆயில் சூடாகிடுச்சுன்னா நம்ம சிக்கன் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் மட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிக்கன் நல்லா வதங்கணும், அப்போ தான் சிக்கன் பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்டட் ஃப்ளேவர் வந்துடும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இதில் சிக்கன் போடல, ஏன்னா நான் நைட்டு செஞ்சதுனால கொஞ்சமாக செஞ்சுருக்கேன், ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க அந்த மாதிரி சிக்கனும் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிள், ஈஸி, டக்குன்னு செய்கிற மாதிரி அப்படி நினச்சிங்கன்னா சமையல் இது கண்டிப்பாக செஞ்சு ஒரு தடவை பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. நம்ம அடித்து வச்சு மசாலா இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் குக்கிங் பண்ணணும். ஏன்னா மல்லித்தலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் குக்கிங் ஆனதாக கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரை மசாலா ஆட் பண்ண போகிறேன். இதில் ட்ரை மசாலா ஜாஸ்தி தேவையில்லை. ஏன்னா நம்ம மல்லி ஃப்ளேவர் அப்புறம் குருமிளகு ஃப்ளேவர் இதில் ஒரு தனியாக ஃப்ளேவர் ஆட் ஆகும். அதனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான சமையல் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸி, வீட்டில் எல்லா பொருள் கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். இப்போ பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம சிக்கன் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ ட்ரை மசாலா ஆட் பண்ணிடுச்சு. இதில் ஜாஸ்தி ட்ரை மசாலா நான் முதல்ல சொல்லியிருக்கிற மாதிரி தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். இந்த மசாலா ஸ்மெல் போயிடுச்சுன்னா அது வரைக்கும் தான் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஜாஸ்தி டைமும் ஆகாது, வேலை ஜாஸ்தி இல்லை. அதனால் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். இது கூட நீங்கள்
மட்டனில் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். மட்டனில் இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் மட்டன் கம்மியாக சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து சிக்கன் தான் ஜாஸ்தி சாப்பிடுவோம். என் பையன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன். மட்டன் கொஞ்சம் அவங்க ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் எல்லா டிஷ் வந்து சிக்கனில் தான் ஜாஸ்தி பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு மட்டன் பிடிக்குன்னா இதே சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் மட்டனில் ஆட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். மட்டனில் இன்னும் நல்லா டேஸ்டியாக ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு, பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா குக்கிங் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் மட்டும் கொஞ்சம் குக்கிங்க்கு தேவை. அதனால் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி போடணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் இது கிரேவி திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ரொம்ப திக்னஸ் இருந்துச்சுன்னா இது ரெசிபி அவ்வளோ நல்லா இருக்காது. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி நான் இதில் வந்து கொஞ்சம் லூஸாக தான் பண்ணுவேன். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்துடுச்சுன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் குக்கிங் ஆகணும். சிக்கன் இன்னும் கொஞ்சம் குக்கிங் பாக்கி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் சிக்கன் குக்கிங் பண்ணல. அதனால தான் இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் குக்கிங் பண்ணால் போதும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் குக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு சுடு நீங்கள் வந்து சர்வ் பண்ணி பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சோன்னா கொஞ்சம் கலர் மட்டும் மாறிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து வெறும் ரைஸ் கூட, ஒயிட் ரைஸ் கூட இது போட்டுட்டு நீங்கள் வந்து ஏதோ பொரியல் சைட் டிஷ் போட்டு அப்புறம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பம், இட்லி எல்லாம் கூட உங்களுக்கு சூட் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க வந்து வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 19 சூப் மாதிரியே குடிக்கலாம். இதில் ஜாஸ்தி ஆயில், பட்டர், கீ ஒன்றும் தேவையில்லை. அதனால் லைட்டாக தான் இருக்கும். இது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கூட வருது. அதனால் நீங்கள் இது தேவை இருந்துச்சுன்னா இது கூட பட்டாணி, கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எது வேணும்னா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சூப் மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா சூப் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, ரைஸ், தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.